ஹாய் கைஸ், வெல்கம் டூ ட்ரிப்ஜாய் ரிவ்யூ சேனல். இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல அருண்குமார் இயக்கத்துல சியான் விக்ரம் நடிப்புல ரிலீஸ் ஆன வீர தீர சூரன் படத்தோட ரிவ்யூ பார்க்கலாம். படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல சுராஜையும் அவருடைய அப்பாவான பிருத்விராஜையும் என்கவுண்டர் பண்ண எஸ்பியான் ஜே சூர்யா பிளான் பண்றாரு. தன்னுடைய மகனுடைய உயிரை காப்பாத்த பிருத்விராஜ் சியான் விக்ரம் கிட்ட ஹெல்ப் கேட்டு போறாரு. சயான் விக்ரமும் ஹெல்ப் பண்ண முடிவு பண்ணி களத்துல இறங்குறாரு. இதுக்கப்புறம் என்னாச்சு? அதான் இந்த படத்தோட மீதி கதையே. ஜிவி பிரகாஷ் குமாரோட பின்னணி இசையும் தேனி ஈஸ்வருடைய ஒளிப்பதிவும் இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டா சொல்லலாம். 2 பேரும் கலக்கிட்டாங்க. படத்தோட ஸ்கிரீன் பிளேயும் வெறித்தனமா இருந்துச்சு. கதைக்களம் ஒரு நாள் நைட்குள்ள நடக்கிற மாதிரி தான் சித்தரிக்கப்பட்டிருக்கு. எங்கேயுமே போர் அடிக்காது. பயங்கர எங்கேஜிங்கா பரபரப்போட உச்சியில கொண்டு போய் நிப்பாட்டியிருந்தாரு படத்தோட டைரக்டர். பல சீன்ல என் ஹார்ட் பீட் எகிரிடுச்சு. குறிப்பா சொல்லணும்னா கடைசி 45 நிமிஷம் அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சியான் விக்ரம் ஏரிக்கரை ஓரத்திலே ஒரு சம்பவம் ஒன்று பண்ணுவாரு. அந்த சீனை சொல்லலாம். அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல போலீஸ் ஸ்டேஷன் சீன் ஒன்று வரும். அது இன்னொரு ஹைலைட்டா சொல்லலாம். வெறித்தனமா இருந்துச்சு அந்த சீனு. சியான் விக்ரம் காலின்கிற அந்த கேரக்டரா வாழ்ந்திருக்காரு. போலீஸ் ஸ்டேஷன் சீன்ல எல்லாம் வெறித்தனம் பண்ணிருப்பாரு. கிளைமேக்ஸ் சீன்ல சர்ப்ரைஸ் எலிமெண்ட் ஒன்று இருக்கு. தியேட்டர்ஸ்ல சும்மா விசில் பறந்துச்சு. அது என்னன்னு படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. படத்துல நடிச்ச எல்லா கேரக்டரோட ரைட்டிங் செமையா இருந்துச்சு. எல்லாரும் செமையாவே பண்ணியிருந்தாங்க. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னா, தரமான ஆக்ஷன் த்ரில்லர் படம் மிஸ் பண்ணாம தியேட்டர்ல மட்டும் போய் பாருங்க. அப்பதான் இந்த படத்தை என்ஜாய் பண்ண முடியும். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.